திமுக காங்கிரஸ் கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்றும் கலப்பட கூட்டணி என்றும் பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். மீண்டும் பிரதமராக வாய்ப்பு தருமாறும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் அதிமுக பாஜக கூட்டணியின் முதல் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க வந்த பிரதமர் நரேந்திர மோடியை கூட்டணி கட்சி தலைவர்கள் பொன்னாடை போற்றி வரவேற்றனர். கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயர் வைக்கப்படும் என்றும், தமிழகத்திற்கு வந்து செல்லும் விமானங்களில் தமிழில் அறிவிப்பு வெளியிடுவது குறித்து பரிசீலித்து வருவதாகவும் அறிவித்தார். Today I am happy to share two things with you. We decided to rename the Chennai Central Station after the great MGR. We are also seriously thinking about ensuring that flights to and from Tamil Nadu have in-flight announcement in Tamil language. அரசியல் சட்டப்பிரிவு 356 பயன்படுத்தி காங்கிரஸ் கட்சி 100 முறை ஆட்சி கலைப்பு செய்ததாக கூறிய மோடி, தங்களின் ஆட்சியை கலைத்த காங்கிரசுடன் திமுக கூட்டணி வைத்தது சந்தர்ப்பவாதம் என விமர்சித்தார். காங்கிரசின் மாநில தலைவராக இருந்த காமராஜரையே அவமதித்த தலைமையை உடையது காங்கிரஸ் கட்சி என்றும் அவர் கூறினார். திமுக காங்கிரஸ் கூட்டணியை கலப்பட கூட்டணி என்ற பிரதமர் மோடி, எதிர்க்கட்சிகள் தனது சாதி, ஏழ்மை, தனிப்பட்ட வாழ்க்கையை வைத்து வசைபாடுவதாகவும் குறிப்பிட்டார். Now, one Congress leader talks of killing Modi, but I want to tell them, I am not bothered about their threats and abuses. I am here to do my work. I am here to do whatever I can do to make India strong and prosperous. Every drop of blood in my veins, every breath of mine, every second of my time is for India and 130 crore Indians. மீண்டும் பிரதமராக வாய்ப்பு தாருங்கள் என்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். முன்னதாக 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை திட்டங்கள் மற்றும் திரவ எரிவாயு முனையம், ரயில் பாதைகள் மின்மயமாக்கும் திட்டங்களையும் தொடங்கியும் அர்ப்பணித்தும் வைத்தார். கூட்டத்தில் பேசிய பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அதிமுக பாஜக பாமக கூட்டணி வெற்றி பெறாவிட்டால் வேறு யாரும் வெற்றி பெற முடியாது என கூறினார். தீய சக்திகளை அகற்ற அமைக்கப்பட்ட வெற்றி கூட்டணிக்கு கூடிய எழுச்சி கூட்டத்தை பார்த்து எதிர்க்கட்சிகளின் அடிவயிறு கலங்கியிருக்கும் என்ற துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், இந்திய நாட்டின் நன்மைக்காக மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என நாடே விரும்புவதாக தெரிவித்தார். புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களின் வழியில் வந்தவர்கள் நாங்களும் தவறு செய்ய மாட்டோம். தவறு செய்வருடன் சேர்ந்து செயல்படவும் மாட்டோம். தமிழ்நாட்டிற்கும் இந்திய தேசத்திற்கும் நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்றால் நரேந்திர மோடிஜி அவர்கள்தான் நாட்டுடைய பாரத பிரதமராக வேண்டும். அதற்காகத்தான் நாம் வெற்றி கூட்டணி அமைத்திருக்கிறோம். மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மோடு இருந்திருந்தால் என்ன முடிவெடுத்திருப்பாரோ அந்த முடிவைத்தான் அவருடைய விசுவாச தொண்டர்களாகிய நாங்களும் முடிவெடுத்திருக்கின்றோம். முன்னதாக தன் முன்னுரையில் பேசும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் என்றும் துணை முதலமைச்சர் வாய் தவறுதலாக குறிப்பிட்டார். தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய புதிய தமிழகம் கட்சியுடைய நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இந்திய நாட்டை ஆளக்கூடிய தகுதி பெற்ற ஒரே நபர் மோடி என்றும், அண்டை நாட்டின் சதியை முறியடிக்கும் திறமை மோடிக்கு மட்டுமே உண்டு என்றும் கூறினார். 130 கோடி மக்கள் கொண்ட மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிற்கு வலிமையான, திறமையான இந்த இந்திய நாட்டை ஆளக்கூடிய தகுதி கொண்ட ஒரே பிரதமர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள்தான். ஏனென்று சொன்னால், நாம் இங்கெல்லாம் பத்திரமாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்று சொன்னால், அங்கே இந்திய நாட்டை ஆளக்கூடிய வலுமிக்க பிரதமர் இருக்கின்ற காரணத்திலே நாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி திறமையான, வலிமையான இந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடிய, தலைமை பொறுப்பேற்கக்கூடிய தகுதி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு தான் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன்.
இதனிடையே பிரதமர் மோடியின் தமிழக வருகையையொட்டி தற்போதும் கோ பேக் சாடிஸ்ட் மோடி என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஆனது. பிரதமரின் வருகையால் செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை வரை போக்குவரத்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் முடங்கியது. மாநாட்டிற்கு வருபவர்களின் வாகனங்களை திருப்பி விடுவதில் ஏற்பட்ட குளறுபடியால் போக்குவரத்து முடங்கியதன் காரணமாக பள்ளி முடிந்து திரும்பிய மாணவர்கள் வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டனர்.